வணக்கம் எம்எஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைத்தான் லாங்குவேஜ். இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு எப்படி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரோட பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த பைத்தான் லாங்குவேஜ் ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஸ்கோப்பாகவே இருக்குது. இன்னைக்கு பைத்தான் ப்ரோக்ராம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னாக்க ஏஐ, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு பைத்தான் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இந்த பைத்தான் சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஈஸியானதான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதோடைய வேரியபிள் டேட்டாஸ் எப்படி இருக்குது, அது எப்படிலாம் நம்ம வந்து இந்த வைல் லூப், ஃபார் லூப் இதுமாரி எல்லா கான்செப்ட்டும் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னுடைய விண்டோஸ் பேஜை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபஸ்ட் வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு வந்து இங்கே பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணதும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டு பைத்தான் ஓஆர்ஜி சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணதும் வந்து உங்களுடைய பைத்தானுடைய வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு போவோம். இங்கே போனதும் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்றதுக்கே கொடுத்ததும் வந்து உங்களுக்கு இங்கே பைத்தான் 3.2 12.2 சொல்லிட்டு எங்கள் வெர்ஷன் இருக்குது. என்டர் பண்ணுறீங்க. நீங்கள் இது என்ட்ரு கொடுத்ததும் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் ஆனதும் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பன் கொடுத்ததும் ஸோ சரி வந்து நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கொடுத்ததும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற கொடுத்ததும் என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே வந்து 2 நெக்ஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஓகே, வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து டோட்டலாக வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாமே ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கொடுத்ததும் நீங்கள் உங்களுடைய பைத்தான் எடிட்டர் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் பண்ணதும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து இங்கே டைப் ஹேர் டு சர்ச் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு ஜஸ்ட் IDLE அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் இங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆல்சோ நான் வந்து பைத்தான் வந்து நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதுக்கோசம் நான் சொன்னேன். நீங்கள் அதே மெத்தடில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். பண்ணதும் உங்களுடைய பிசியில் வந்து இங்கே IDLE அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணதும் என்ன ஆகும், இந்த பைத்தானுடைய வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஆல்சோ வந்து நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணது எனக்கு ஓப்பன் இருக்குது. நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி இது அவுட்புட் பேஜ். ஓகேங்களா? நம்ம இந்த பேஜில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண மாட்டோம். நம்ம வந்து நியூவாக வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுவோம். இதோட அவுட்புட் பேஜ் தான். இப்போ நம்ம எப்படி ஒரு நியூவாக ஃபைலை பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் சொல்கிறேன். என்ன பண்ணணும், இங்கே ஃபைல் இருக்கு இல்லையா, இங்கே ஃபைல் போயிட்டு இங்கே நியூ ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே நியூ ஃபைல்னு சொன்னதும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த நியூ ஃபைலில் தான் வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமையும் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி வைக்கணும். நான் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபைல் அதிலே வந்து ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். நான் வந்து என்னுடைய டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பைத்தான் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, என்னுடைய இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து என்னன்னாக்க, ஓகே நம்ம வந்து இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நான் என்னன்றதை மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து டாபிக்ஸாக வந்து சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போகிற கேட்டகரி வந்து பைத்தானுடைய வேரியபிள் கேட்டகரி தான். நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய டைப் இதில் போயிட்டு ஜஸ்ட் IDLE அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணதும் என்னுடைய இந்த வெர்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்ததும் ஃபைலில் போயிட்டு இங்கே சேவ் ஆஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணதும் வந்து இல்லை தப்பாக கொடுத்துட்டு இருக்கேன். இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் இது வந்து கிளிக் பண்ணோம். நியூ ஃபைல் பண்ணதும் நமக்கு வந்து நியூவாக வந்து இன்னொரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுவேன். இந்த ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இதில் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து பைத்தான் 2.2 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுலேயே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நான் இப்போ வந்து என்னுடைய பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நியூ ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போகிற கேட்டகரினாக்கா வேரியபிள் மெத்தடு. அதாவது வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். இப்போ வேரியபிள்ன்றது நம்ம நம்பர் வெர்ஷன்ஸில் சொல்ல போகிறோம். இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றது இப்போ ஏன்ற வேரியபிளுக்குள்ளே ஒரு 10 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கும்போது பின்றது ஒரு வேரியபிள். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு வேரியபிள் வந்து ஒரே நம்பரில் தான் இருக்கும். 2 நம்பர் 3 நம்பரில் கொடுத்தனாக்க அது வந்து கரெக்டாக வராது. ஓகேங்களா? அதாவது வேரியபிள் இருக்கிறது ஒரே நம்பரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து வேரியபிள். இப்போ நான் வந்து சின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்றது கொடுத்துட்டு பிரிண்டில் சீன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆன்சர் அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்கனாக்கா, இப்போ எனக்கு வந்து 20 வரணும். இப்போ ஏக்கும் பிக்கும் கொடுத்தது. இப்போ நான் நினச்ச மாரி வந்தீங்கன்னாக்கா என்னுடைய அவுட்புட் பேஜில் வந்து எனக்கு நம்பர் வந்து 20 காமிச்சிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் மெத்தட் என்னன்றதும் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த டைப் ஆஃப் மெத்தட் அப்படின்றது என்னன்னாக்க, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே பிரிண்ட் கொடுத்துட்டு டைப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இதை கால் பண்ணுறேன். எனக்கு என்ன மெத்தட் வரும்ன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து கிளாஸ் ஐஎன்டி அப்படின்னு இருக்குது. இந்த கிளாஸ் ஐஎன்டி அப்படின்னாக்க இது வந்து இன்டிஜர் மெத்தட் அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து இந்த டைப். ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ வந்து நான் ஒரு நம்பர் வந்து வேல்யூவாக வச்சு நான் பிரிண்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த கிளாஸ் இன்டிஜர் மெத்தடில் வருது. இப்போ இதுவே இந்த 10க்கு வந்து மேலே டபுள் டாட் வச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுது, இப்போ அந்த க்ரீன் கலரில் வருது இல்லையா? இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன மெத்தட் வரும்னாக்க, எனக்கு கிளாஸ் எஸ்டிஆர் வருது. அது வந்து எஸ்டிஆர்னாக்க ஸ்ட்ரிங் மெத்தட் அப்படின்னு வந்து வரும். அதுதான் வந்து எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நான் இங்கே மேலே இருக்கிற டபுள் கொட்டேஷன் கொடுத்து இந்த 10 கால் பண்ணாக்க அது வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்லேயே வரும். இதுவே ஒரு நம்பரில் இப்போ ஏ ப்ளஸ் பி இப்போ வந்து 10 கொடுத்துட்டு 20 கொடுத்துட்டு இப்போ ஏ ப்ளஸ் பி சி இஸ் ஈக்குவல் டு கொடுத்தனாக்க நமக்கு 13 வரும் இல்லையா? அது வந்து இந்த இன்டிஜர் மெத்தடு. இதே நம்ம ஒரு நேமோ ஒரு நம்பரோ வந்து எனக்கு அப்படியே வந்து ஷோ ஆகணும் அப்படின்றது கொடுக்குறது தான் வந்து நம்ம இந்த இன்டிஜர் மெத்தடு. இது இந்த ஸ்ட்ரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த டைப் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்க போகிறது என்னன்னாக்க ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ்ன்றது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணல அதே மெத்தட் தான். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் 10, பி இஸ் ஈக்குவல் 20, சி இஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்ததும் இப்போ எனக்கு இதில் அவுட்புட் என்ன வரும்னாக்க 13ன்றது என்னுடைய அவுட்புட்டாக இப்போ வரணும். ஓகே, என்னுடைய அவுட்புட் வந்துடுது. இப்போ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது என்னன்றத இப்போ சொல்கிறேன். இந்த ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தேன் இல்லையா? இந்த இஸ் ஈக்குவல்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பி கொடுத்து இல்லையா? இந்த இஸ் ஈக்குவல்ட் அப்புறம் வந்து இந்த ப்ளஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிற இந்த ப்ளஸ் ஸ்டார் டிவைடட் மைனஸ் இஸ் ஈக்குவல்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆப்ரேட்டர்ஸ் மெத்தட்.